போஸ் கருப்பெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சேது வர்றாரு. எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. சேது கேக்குறாரு போஸ் கிட்ட, இன்னையில இருந்து கேட்கணும்னு இருந்தேன்டா, நீ தனியாலாம் ஒரு அடி அந்த வண்டு கிட்ட இருந்து விதைய எப்படி எடுத்துட்டு வந்த? அண்ணே, அது காரணம் இந்த போஸ்ன பிறவிலே வீரன. அந்த வண்ட பார்த்த உடனே கையில நசுக்கி டப் டப்புன்னு 4 தூக்கி எறிஞ்சிட்டானே. அப்பதானே அந்த செடியில இருந்து விதைய பறிச்சு ஏது மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என்ன சொல்றான் இவன், செடியில இருந்து விதைய பறிச்சானா? அது அந்த வண்டு கூட்டுக்குள்ள இருக்கும். போஸ் சொல்றாரு, அண்ணே எப்படின்னு உன் தம்பியோட வீரத்தை பாத்தியானே, எப்படி முதலா எடுத்துட்டு வந்து அசத்துன பார்த்த இல்ல? ஏது சொல்றாரு, ஆமாடா வாஸ்தவன்னு பெரிய வீரன்டா. போஸ், நீ செடின்னு சொல்றது அந்த தாமரப்பூ செடி தானே? அதுல இருந்து தானே விதைய பறிச்சு எடுத்துட்டு வந்த? ஆமாண்ணே, அதுல இருந்து எடுத்துட்டு வராம எதுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க? இப்படி கிறுக்குத்தனமா ஏன்னே கேள்வி எல்லாம் கேக்குற. இது மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஏதோ தப்பா இருக்கே. அப்புறம் போஸ், அந்த வண்டு கண்ணுல படாம இருக்கிறதுக்கு சித்தர் ஒரு ரகசியம் சொன்னார்ல, அந்த டெக்னிக்க தானே ஃபாலோ பண்ண? ஆமான்னு, அதே அதே டெக்னிக் தானே. அதை ஃபாலோ பண்ணனால தானே அந்த விதையே எடுக்க முடிஞ்சுச்சு. ஜேசன் கேக்குறாரு, எப்பா சேது, ஏய் அதுல என்னையா டெக்னிக் அந்த விதைய எடுக்கிறதுல? சேது சொல்றாரு, அண்ணே அந்த வண்டு கண்ணுல படாம இருக்கணும்னா பச்சை இலைய கொடி மாதிரி நம்ம உடம்புல சுத்திக்கணும்னு. அப்படி சுத்திக்கினா வண்டு கண்ணுல நம்ம தெரியவே மாட்டோம்னு. அப்படியாச்சு அது பச்சை இலை வாசத்துக்கு வண்டு நம்ம கண்ணுல படாம இருக்கும். அதானே அந்த டெக்னிக்கு. போஸ், அண்ணே இந்த பச்சை இலை டெக்னிக்க தானே நீ ஃபாலோ பண்ண? ஆமாண்ணே, அதே டெக்னிக் தானே. அண்ணா, நீ சொன்ன மாதிரி இலையெல்லாம் சுத்திக்கிட்டு போனேன்னு, அதனாலதான் அது வண்டுகளுக்கு கண்ணே தெரியலன்னு. அந்த தாமரை விதை இருக்குல்லன்னு அத ரொம்ப ஈஸியா பறிச்சேன்னு. போஸ், போற வழியில வண்டோட கூட்டெல்லாம் பார்த்திருப்பிய, கருப்பு கல்லுல பெருசு பெருசா உருண்டையா. ஆமாண்ணே, நீ சொல்றாப்புலன்னு எல்லாமே பார்த்துட்டு தானே போனேன், அங்கதானே எடுத்துட்டு வந்த. இது மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. அப்பாவை காப்பாத்துறதுக்கு மாட்டு மருந்து கொண்டு வந்தது இவன் கிடையாது, வேற யாரோ தான் மருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கருப்பு சொல்றாரு, இல்ல போஸ், அத்தை தண்டியாவா இருந்துச்சு? அப்படி இருந்துச்சுன்னு, அதுக்குள்ள கொத்து கொத்து வண்டா இருந்துச்சுன்னு. பச்சை இலைய நான் கட்டிட்டு போனதுனால வண்டு கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை. இந்த தாமரை செடியில இருந்து விதைய பறிச்சு எடுத்துட்டு வந்தேன் சொல்லிட்டு போதையில படுத்துடுறாரு போஸ். தமிழ் விடிஞ்சதும் கதவை சாத்திக்கோங்கன்னு மலர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. சேது சொல்றாரு, தமிழ் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். என்னங்க, நான் சீக்கிரத்துல ஹோட்டலுக்கு போகணும். ஹோட்டலுக்கு தானே தமிழ், போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க, அன்னைக்கு நீ தைரியமா காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போனேல்ல, ஏங்க பழைய விஷயம்லாம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ், கேக்குறதுக்கு பதில சொல்லு. அன்னைக்கு காட்டுக்குள்ள நீ மாட்டு மருந்து எடுக்க போனப்ப நான் பார்த்த நேரத்துல நீ மயங்கி கிடந்தல்ல, கிட்ட மருந்து எதுவும் இல்லாம இருந்துச்சு. அதனால அன்னைக்கு மாட்டு மருந்து கண்டுபிடிக்க முடியலையா என்ன? நீ எதனால வழியில மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த? நாளை சந்திப்போம்.